இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது நம்ம ஒரு கடைபிடிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இதுல எல்லோருமே பார்த்தோம்னா, நீ எந்த வருஷம் பிறந்தேன்னு கேட்டா யாருமே அவரவர்கள் பிறந்த தமிழ் வருடத்தை சொல்வதே இல்லை. இந்த மாதமானது நம்முடைய தர்மத்தின்படி இது என்ன மாதம்? இது ஒரு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தினைத்தான் பகவான் கீதையில எப்படி சொல்றான்னு பார்த்தா, மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லி மிக உயர்வாகவே சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கில புத்தாண்டினை கொண்டாடுவது நம்முடைய தர்மத்திற்கு உகந்ததா, சாஸ்திரத்திற்கு பங்கம் இல்லாமல் எப்படி இந்த புத்தாண்டினை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல எப்படி கேட்டிருக்கா சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய தர்மத்தின்படி நாம் ஆங்கில புத்தாண்டினை கொண்டாடலாமான்னு கேட்டுட்டார். கொண்டாடலாமான்னு கேட்டுட்டு நம்ம கொண்டாடலாம் இல்ல கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவரே அடுத்த கேள்வி எப்படி கேட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, சாஸ்திரத்திற்கு பங்கம் இல்லாமல் எப்படி கொண்டாட வேண்டும்ங்கிறதையும் கேட்டிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி விட வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டார் என்றுதானே பொருள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி புரிஞ்சுக்கலாமே. இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது நம்ம ஒரு கடைபிடிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இதுல எல்லோருமே பார்த்தோம்னா, நீ எந்த வருஷம் பிறந்தேன்னு கேட்டா யாருமே அவரவர்கள் பிறந்த தமிழ் வருடத்தை சொல்வதே இல்லை. தமிழ் வருஷம் சொல்றவாங்கிறது பார்த்தோம்னா ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கிறவா வேணா சொல்லலாம் அவர்கள் எந்த வருடத்திலே பிறந்தார்கள் அப்படிங்கிறத. ஆனா ஒரு 60 வயதிற்கு உட்பட்டவர்களை பார்த்தோமே ஆனால் அவர்கள் பிறந்த தமிழ் வருடம் எது என்பதே பெரும்பாலானோருக்கு நிச்சயமாக தெரியாது. உனக்கு என்ன வயசுன்னு கேட்டோம்னா உடனே இந்த ஆங்கில புத்தாண்டினை நினைவிலே கொண்டு வந்து அவர்கள் எந்த வருடம் பிறந்தார்கள் என்பதை கழித்துத்தான் வயதினையே சொல்லுவார்கள். நான் 1984 பிறந்தேன், இப்ப 2026 நடக்கிறது, அப்ப எனக்கு இவ்வளவு வயசாருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லின்னு இருப்பாளே தவிர, எனக்கு ஒரு 42 வயசு ஆகுது சாருங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டினை தான் நினைவிலே கொண்டு சொல்கிறார்கள். அப்படி நம்முடைய நினைவோடு கலந்துவிட்ட ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இது போக குறிப்பாக நாம் அனைவரும் நினைவிலே கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதமானது நம்முடைய தர்மத்தின்படி இது என்ன மாதம்? இது ஒரு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தினைத்தான் பகவான் கீதையில எப்படி சொல்றான்னு பார்த்தா, மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லி மிக உயர்வாகவே சொல்லி இருக்கிறார். இது போக நம்முடைய தர்மத்தின்படி, நம்முடைய தர்மசாஸ்திரத்தின்படியே இந்த மார்கழி மாதமானது தேவர்களினுடைய விடியற்காலை பொழுதாகவே பார்க்கப்படுகிறது. தேவர்களுக்கெல்லாம் இது விடியற்காலை பொழுது என்பதால் தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பு பெற்றிருக்கிறது. ஆக இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டினை நாம் சிறப்பாக கொண்டாடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம கணக்கு வழக்கிலிருந்து, நம்முடைய டேட் ஆஃப் பர்த்திலிருந்து, நம்முடைய சர்டிபிகேட்ல இருந்து எல்லாவற்றிலுமே நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டினை தான் பின்பற்றி வருகிறோம் அல்லவா? இதை நியூ இயர் என்ற பெயரிலே கொண்டாடுவதை விட, அதாவது ஒரு புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவதை விட இந்த நாளையும் நாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், இந்த கணக்கின்படி, இந்த கேலண்டர் கணக்கின்படி துவங்கக்கூடிய இந்த காலத்திலும் நான் சிறப்பாக வாழ வேண்டும், இந்த உலக மக்கள் யாவரும் எல்லா விதமான நலங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். சாஸ்திரத்திற்கு பங்கம் இல்லாமல் நான் இதனை கொண்டாடுவது எப்படிங்கிறது கேட்டார் இல்லையா? சாஸ்திரத்திற்கு பங்கம் இல்லாமல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அந்த நள்ளிரவு 12 மணிக்கு ஆலயங்களை திறந்து வழிபாட்டினை மேற்கொள்ள கூடாது. நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி நாம் அந்த ஆலயத்தை அந்த நிர்வாகத்திடம் சென்று வற்புறுத்தி, இல்ல நாங்க 12 மணிக்குத்தான் வழிபாடு பண்ணணும், கண்டிப்பா இந்த டைம் தான் பண்ணணும்னு சொல்லி அர்ச்சகரை மிரட்டி கதவை திறக்க சொல்வதெல்லாம் மகா பாப செயல். ஏன்னு சொன்னா, ஆலயங்களை பொறுத்தவரை அந்த அர்த்தஜாம பூஜையானது முடிவடைந்த உடனே நடையானது சாற்றப்படும். அது மறுபடியும் காலைல எப்ப திறக்கிறாளோ அப்பதான் தரிசனம் பண்ணணுமே தவிர நள்ளிரவு 12 மணிக்கு சென்று தரிசனத்தை மேற்கொள்ள கூடாது. இதையும் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தனுர்மாதம். ஒரு தனுர்மாத பூஜையானது அதிகாலை பொழுதிலேயே துவங்கிவிடும். விடியற்காத்தால 4 மணியிலிருந்து 6 மணி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நேரமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே, இந்த மார்கழி மாதம் முழுக்கவே தேவர்களுக்கான அந்த அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி ஆன நேரம்னு பார்க்கிறோம். அந்த நேரத்திலே நாமும் விடியற்காலை பொழுதிலே, அதாவது நாளைக்கு நியூ இயர் அப்படின்னு எடுத்துட்டா
அதிகாலை பொழுதிலே 3 மணிக்கெல்லாம் எழுந்திட வேண்டியது, ஸ்நானத்தை பண்ணிட்டு ஒரு 3:45 4 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிட வேண்டியது. இங்க 4 மணிக்கெல்லாம் தனுர்மாத பூஜைங்கிறது நடக்கும். அந்த பூஜையிலே பங்கு பெறும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற இந்த புது வருட காலமானது உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் நம்முடைய சாஸ்திரத்திற்கு பங்கம் இல்லாமல் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அதனை விடுத்து இன்னைக்கு நைட்லாம் நம்ம நிறைய என்ன பண்றது, செலிப்ரேஷன்ஸ்ங்கிற பேர்ல நிறைய கூத்தடிக்க வேண்டியது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றோம், ராத்திரி 12 மணியோட முடிக்காம 1 2ன்னு சொல்லிட்டு விடிய நம்ம கூத்தடிச்சுட்டு வீட்டுல போய் படுத்து தூங்க வேண்டியது. விடியற் காத்தால எழுந்திருக்காம எத்தனை மணிக்கு எழுந்திருப்பா, லீவு தானே நாளைக்குன்னு சொல்லிட்டு காலைல 10 மணிக்கு மேல எழுந்திருக்க வேண்டியது. இது முற்றிலும் தவறான விஷயம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். என்னதான் நீங்க ராத்திரிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு நாளைக்கு காத்தால நீங்க 10 மணிக்கு போய் எழுந்திருச்சீங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக எதிர்மறையான பலன்களை தான் தரும். ஏன்னு சொன்னா ஒரு புது வருடம்னு சொன்னா என்ன அர்த்தம், நமக்கு புதியதாக விடுகிறது அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப அந்த புதிய விடியலின் பொழுது, அந்த விடியற்காலை பொழுதிலே, நாளைய தினம் அதிகாலை பொழுதிலே நீங்கள் சென்று இறைவனை தரிசித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கின்ற இந்த புது வருடமானது உங்களுக்கு மிகவும் வசந்தமாகவே அமைந்துவிடும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.